ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. உங்களுக்கு நாங்குநேரிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாப்பங்குளம் பக்கத்தில் தான் இந்த கிராமம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 20 ஏக்கர். ஒரு ஏக்கருடைய விலை 14 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 14,000 ரூபா. நல்ல செம்மண் மண்ணை பார்க்குறீங்க. உழுது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே பல பயிர்கள் இட்டுருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா பனை நிறைய நிற்கிது, தேக்கு மரங்கள் நிற்கிது, பேரித்தம் மரம்னு சொல்லுவாங்க, பேரித்தம்பழம், அதில் ஒரு 2-3 மரம் நிற்கிது. கொஞ்சம் இடம் வயலாக யூஸ் பண்ணுவாங்க. மரச்சீனி வச்சுருக்காங்க. சில இடத்துல உள் பகுதியிலேயே ஒரு குளம் இருக்குதுங்க. விசேஷமாக 3 கிணறுகள் இதில் இருக்குது. 3 கிணறுகள், 2 ஃப்ரீ சர்வீஸ் இதுக்குள்ள இருக்குது. கம்ப்ளீட்டா இந்த 20 ஏக்கர்லையும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. பாக்கீங்களா? சொட்டு நீர் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? 20 ஏக்கர்லையும் சொட்டு நீர் போங்க. தண்ணி 3 கிணறுலயே பார்த்தா மேல வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பக்கத்துல புதியதாக வெட்டி வரப்படுகிற அந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அந்த கால்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ தற்சமயம் ரோட்டிலிருந்து பஸ் ரோட்டிலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் to 1.5 கிலோமீட்டர் இருக்கும் பஸ் ரோட்லேருந்து. இந்த ஆற்றங்கரை வழியாக மிகப்பெரிய ஆறு, பெரிய ஆறு. ஆனால் இப்போ என்னென்னா இந்த ஆறு தோண்டப்பட்ட நேரத்தில் எடுத்து வச்சு அந்த கல் இருக்கு பாருங்க, இது சைடில் வச்சிருக்கனால நம்ம லேண்டு பகுதியிலையும் அந்த கல் இருக்கு, நமக்கு தெரிய வரும். 3 கிணறையுமே நான் உங்களுக்கு காட்டுகிறேன், பார்த்துடுங்க. இது ஒரு கிணறு, இப்படியாக 3 கிணறு இருக்குது. 3ஐயுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 EB சர்வீஸையும் காட்டுங்க. இந்த குளம் பார்த்தீங்களா? இந்த குளத்தோட கரையாக்க அந்த மண் செவரு நேரே தெரியுது. அந்த குளத்தோட கரை பார்த்தீங்களா? இது அந்த குளக்கரை, குளத்தோட ஒரு சைடான கரை. அப்படியே நான் போது பாருங்க. அப்போ நமக்கு நீரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளதான் நீங்களே பார்த்துருங்க. நல்ல நீரோட்டம், நல்ல செம்மண். பாதை நீங்கள் வரும்போது உங்களுக்கு பாதை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்டா அந்த பாதை இந்த மாதிரி இருக்குன்னு. பாதை வேற ஒன்றும் இல்லைங்க. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆறில் பக்கத்தில் பாதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1-2 குறுக்கு பாலங்களை தாண்டி தான் நம்ம வருவோம். தற்காலிகமாக இந்த மண் அகற்றப்படவில்லை. டெண்டர் விட்டுக்காட்டு சொல்லுவாங்க. அதை இன்னும் எடுத்து மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு இந்த பாதை ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பாதை இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சா அப்படிதான், வேற ஒன்றும் சொல்லல. 2 EB சர்வீஸ் தான். இது ஆயில் மோட்ரு, சரிங்களா? இது ஆயில் மோட்ரு. ஸோ 2 EB சர்வீஸ், ஒரு ஆயில் மோட்ரு. தண்ணி மேலே வர இருக்கும். குளம் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு ஒருபோதும் தண்ணி வற்றாது, காணாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த லேண்டோட ஒரு சைடு குளம், இன்னொரு சைடு மிகப்பெரிய கால்வாய். ஸோ அதனால உங்களுக்கு தண்ணிக்கு ஒருபோதும் உங்களுக்கு குறைவே இருக்காது. கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும். ஒரே ஒரு கையெழுத்து. எல்லா இடமும் சொட்டு நீர் போட்டு நல்லா கரெக்டாக பண்ணுங்க. 2 கிணறு நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்னும் ஒரு கிணறு நான் உங்களுக்கு காட்டணும். அந்த கிணறுல பாருங்கள், 3வது கிணறு இதுதான். இதையும் நான் உங்களுக்கு பார்த்துடுங்க. நல்ல இந்த கல்லுகள் எல்லாம் அந்த ஆறு தோண்டினாங்க பாருங்க, அங்கேருந்து எடுத்து வைத்த கல்லுகள் தான் அங்கே உங்களுக்கு தூரத்தில் தெரியுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் ஓகே அப்படின்னா அந்த லேண்டு பெஸ்ட்டு, ஒரு நல்ல விலை, மிக குறைவான நிலையில், நல்ல மண், பருவம் ஆயிட்டுருக்கு. வாழை எல்லாம் நமக்கு தான். ஓகே, தேவையானால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.